திரும்ப கேளுங்களேன். இல்லை சும்மா கேளுங்க. நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊதியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க. இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான். சொன்ன போதும். அதுதான் பிரதர், அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்க இப்போ வந்து வர இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஊமையாவோ இல்லை வந்து அந்த வாய்ஸே இல்லாம நடிகருக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். லயன் கிங்கை பத்தி கேளுங்க சார். இல்லை அதான் அவரே இது போட்டு டார்ச்சர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னாக்க, நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளா, ரொம்ப கடுப்பா இருக்கு. சரின்ட்டு கிட்ட போய் என்ன செய்யும், ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா. அதனால அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம், பேசவே தேவையில்லாது. அதனால இந்த எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது. அப்படியே அதுவும் அந்த அப்படியே பண்ணிச்சு. போன் எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சு உங்க வாய்ஸ் அப்படியே இருந்துறாங்க. ராசர் சார், ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம் சார். நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்றோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னாலும் உங்களுக்கு தோணுதா? இது தயாரிப்பாளர்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு ஈவினிங் அவங்க புதுக்குழு நடிகர் நாங்கள் என்ன செய்வோம்? இல்லை அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார், நடிகர்கள் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. நீங்க நடிகர் சங்கத்துக்கு வாங்க. உண்மையில வந்து இந்த புராண கதைகள், இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம். அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம், மாயா பசார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்போதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. வரும், கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது.